இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? சும்மா இங்க வந்ததுல இருந்தே அதை நினைச்சு பாரு இதை நினைச்சு பாருன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்களா? சரி சரி, ஏன் கோபப்படுற? உனக்கு தூக்கம் வருதுன்னா சொல்லிட்டு தூங்கு. ஆள பாரு, அப்படியே ஒரு குத்து. என்ன கொசு? ஆமா ஆமா, இங்க கொஞ்சம் கொசு தொல்லை ஜாஸ்தி தான். என்ன திமுரு? புரியல. என்ன? இந்த கொசு தொல்லை, அத சொன்ன. அது ஒண்ணும் இல்லடா, எல்லாம் நானே தான். ஏன் மச்சான், ஏன்டா அப்படி பண்ண? அந்த வினயும் மித்ராவும் வீட்ல இருந்து கிளம்புனதுல இருந்து ஏதோ ஹனிமூன் போன மாதிரி கும்மாலம் போட்டுட்டு இருக்காங்க மாப்ள. அதை என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல. எப்படியாவது அவங்களை பிரிச்சு விடணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நானே என் கையை கிழிச்சுக்கிட்டேன். அப்படி இருந்தும் கூட அவங்க 2 பேரும் என்னால பிரிக்கவே முடியலடா. தோ இப்ப கூட அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்காங்க. ஆனா நான் அந்த ஓனா மூஞ்சி கூட தங்கிட்டு இருக்கேன். என்னால தூங்கவும் முடியல. அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னால பொறுமையாவும் இருக்க முடியல. அதுக்காக தான் உன்னை போன் பண்ணி இங்க வர சொன்னேன். சரி மச்சான், இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. பசங்க ரூம்ல ரெடியா தான் இருக்காங்க. வர சொல்லவா? அவனுங்க வந்தானுங்கன்னா வினைய தடம் இல்லாம அழிச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அவசரப்படாத மாப்ள, இப்ப அவனை அட்டாக் பண்றது சரியா இருக்காது. எல்லாரும் ஒரே வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. இந்த நேரத்துல பசங்க வீட்டுக்குள்ள வந்தா திரும்ப தப்பிச்சு போறது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆயிரும். சரி, இப்ப என்னதான்டா பண்றது? வேற வழி இல்ல மாப்ள. இன்னைக்கு ஒரு நைட் நான் பொறுமையா தான் இருந்தாகணும். அவசரப்பட்டு கை வச்சா நான் தான் மாட்டிப்பேன். புரியுதா? மச்சான், இழுத்துக்கிட்டே போகாத. பசங்களை ஒரு நாள் ஒர்க்குன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே போனா பசங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. டேய் மாப்ள, நீயே சொன்னாலும் நாளைக்கு பகல அவனை நான் தாண்ட விட மாட்டேன். விடிஞ்சதும் இங்க என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு நான் அவனுக்கு போன் பண்றேன். வினய் எப்படியும் தனியா சிக்குவான். இந்த பாரு, ஒன்னும் அவசரம் இல்ல. அவனுக்கு அதிகபட்ச கெடு இன்னும் 24 மணி நேரம் தான். அதுக்குள்ள அவன் கதையை முடிச்சிருவான். எப்படியும் அவன் தனியா வருவான். என்னாச்சு வினய்? வினய், ஐயோ என்னாச்சு வினய்? மித்ரா, மித்ரா, பயங்கரமா குளிருது மித்ரா. மித்ரா, என்ன பண்றதுன்னு தெரியல மித்ரா. என்ன சொல்றீங்க வினய்? மித்ரா, நல்லா தானே இருந்தீங்க வினய். என்ன தெரியல மித்ரா, குளிருது மித்ரா. தண்ணி மித்ரா, தண்ணி மித்ரா. இருங்க இருங்க. குளிருது மித்ரா, தண்ணி மித்ரா. மித்ரா, சீக்கிரம் மித்ரா. மித்ரா, சீக்கிரம் மித்ரா. மித்ரா, மித்ரா, மித்ரா. வினய், மித்ரா, குளிருது மித்ரா. வினய், இந்தாங்க எழுந்துருங்க. பாத்து பாத்து. ஐயோ எழுந்துருங்க வினய், ஒண்ணும் இல்ல. இந்தாங்க வினய், இந்தாங்க இத குடிங்க. ரொம்ப சூடா இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? ஓஹோ, உங்க ஊர்ல இதுதான் உடம்பு சரியில்லாததா?
ஹலோ குணா. சொல்லு மச்சான், என்ன இந்த நேரத்துல? ஆமாடா, இந்த நேரத்துல தான் இந்த வினயும் மித்ராவும் தனியா ஒரே ரூம்ல இருக்காங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. இத பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வினயும் மித்ராவும் நிம்மதியாவே இந்த வீட்டுல தூங்க கூடாது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ குணா. எனக்கு அவங்க ஒரே ரூம்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. சீக்கிரமா யோசிச்சு ஏதாச்சும் பண்ணு. சொல்லிட்டல, விடு மச்சான், நான் பாத்துக்கிறேன். இனி நீ அங்க நடக்கிறத மட்டும் பாரு. என்னாச்சு? யாரோ கல்ல தடிச்சிருக்காங்க. கல்லா? யாரு? இத பாருங்க. விக்ரம் ஒண்ணும் இல்ல. சரி, பயப்படாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. பயப்படாதீங்க, அழக்கூடாது. என் தங்கம். ஒண்ணு இல்ல, மாப்ள, இங்கே நின்னு பேசிட்டு இருந்த எப்படி? வா போய் பார்க்கலாம். எவன் கல் எடுத்து தெரிஞ்சானு. நீங்க வாங்க. டேய், யாரா அவன்? டேய், டேய், யாரா அது? வீட்டுக்குள்ள கல் விட்டு எறியுது. டேய், யாரா அது? பாத்தியா மாப்ள, எவ்வளவு கல் கிடக்கு? கல்ல போட்டு வச்சிருக்கானுங்க. தைரியம் தான் முன்னாடி வாங்கடா. வீட்டுல இருக்க மேல கல்ல எடுத்து அடிக்கிறீங்க. டேய், ஏய், தைரியம் தான் ஏமால தூக்கி அடிங்கடா. யாரா? ஏய், தேடு தேடு. வாங்க, பசங்களுக்கு என்னாச்சுன்னு பாப்போம். வாங்க. எவனையும் காணோம். இந்த ஆள் ஒருத்தன். என்னாச்சு? யாருப்பா வெளியில? யாருமே இல்லம்மா. வெளியில யாருமே இல்லன்னா யார் இந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டது? தெரியலம்மா, வெளியில போய் பார்த்தேன். யாரையும் யாருமே அங்க காணோம். இல்லம்மா. மா, யாரா இருந்தானம்மா? நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க. மித்ரா, வினய், நீங்க போய் தூங்குங்க. நான் நைட்டு ஃபுல்லா தூங்காம இங்க இருந்து பாத்துக்கிறேன். மாப்ள, இவன் ஒரு விஷயத்துக்கு ஜாக்கி போட்டு தூக்கி நிறுத்துறத பார்த்தா ஏதோ உள்குத்து இருக்குமோன்னு தோணுது. இவன் இந்த விஷயத்த டீல் பண்ண வேணாம், நாமளே டீல் பண்ணிக்கலாம். என்ன? ஆமாம் சார், அந்த கல்லெடுத்து மூஞ்சில அடிக்கணும். ஏற்கனவே மூஞ்சி கல்லடி பட்ட மாதிரி தான் இருக்கு. கார்த்திக் சார், ஐயோ பாவம், உங்களுக்கு ஏற்கனவே கையில அடிபட்டு இருக்கு. நீ போய் ரெஸ்ட் எடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். வினய், இல்ல வினய், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் பண்ணுங்க, போங்க. இல்ல சார், சொன்னா கேளுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? மாம்சே, நீ போய் ரெஸ்ட் அடியா. நீ மட்டும் இப்படி தனியா? நானும் கூட துணைக்கு இருக்கேன்டா. மாம்சே, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீ காலைல வண்டி ஓட்டிருக்க, போய் படுத்துங்க. மித்ரா, குழந்தைங்க பயந்து போயிருக்காங்க, நீ பாத்துக்கோ என்ன? சரியா? மா, நீங்க படுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, படுத்துக்கோ. இதாண்டா எதிர்பார்த்தேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் போட்ட ஸ்கெட்சே இதுக்குதானே. போடா போ. மா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுமா, நான் போய் தூங்குறேன். சரிப்பா. சரி சரி அண்ணி, வாங்க தூங்கலாம். தூக்கம் வருது. மித்ரா, பயப்படாதம்மா. குட்டி மாப்பிள்ள, நீ பயப்படாத என்ன? நாங்க படு. என்னப்பா இப்படி பேசுற? அவங்க சாமிக்கு நன்றி சொல்ல வரலாம்ல. பிரச்சனை வந்தாதான் கோயிலுக்கு வரணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. ஐயா, நீங்க கேட்டதுல தப்பே இல்ல. நாங்க வாழ்ற இந்த வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் இதோ இந்த சாமி புண்ணியத்துல சௌகரியமா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரியா சொன்னீங்கம்மா. நம்மள காக்கிற இந்த சாமி இருக்கும்போது நமக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது?
சாமியோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்பவும் இருக்குமா. இது ஏதோ உங்க மனசு குளிரணும்னு சொல்ற வார்த்தை இல்லம்மா, சாமியோட சத்தியமான வார்த்தைமா. நீங்க ஊர்ல இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே இந்த சாமியை பத்தி முழுசா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க காலடி இந்த கோயில் மண்ணில் பட்டு சாமி பார்வை உங்க மேல விழுந்து தரிசனம் பண்றது சாதாரண விஷயம் இல்லம்மா. இந்த சாமியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தாதான் அது நடக்கும். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லம்மா. இந்த சாமி சன்னதிக்கு வந்து சாமியை பார்த்து கண்குளிர கும்பிடணும்னு ஆசைப்பட்டு சாமியோட ஆசீர்வாதம் கிடைக்காம கை கால் உடைஞ்சு நிறைய பேர் திரும்பி போயிருக்காங்க. ஆனா உங்களுக்கு கோயில் படியேறி வந்து சாமியை கும்பிடுற பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீங்க கொடுத்து வச்சவங்கம்மா. இனிமே உங்களுக்கு ஒரு தடையும் வராது. அப்படியே வந்தாலும் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே இந்த சாமி பாத்துக்குமா. அடுப்பெரிக்கிற விறக காட்டுக்குள்ள போய் சேகரிச்சு கொண்டு வரணும். பச்சரிசிய வீடு வீடா மடிப்பிச்சு எடுத்து வாங்கிட்டு வரணும். ஆடு மாடு தாகம் தணிக்கிற நீர்நிலைக்கு போய் பொங்கல் வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வரணும். இவ்வளவுதாம விஷயம். நீங்க சொல்றதெல்லாம் இன்னைக்கு கொண்டு வர முடியாது போல இருக்க. 2-3 நாள் ஆயிரும் போல. எதுக்காக அவ்வளவு நாள்? நம்ம தான் இத்தனை பேர் இருக்கமே. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா அரை நாள்ல முடிச்சிடலாம். அதான் தம்பி நடக்காது. ஆளுக்கு ஒரு வேலையை பாத்தீங்கன்னா வேண்டுதல் பலிக்காது. அப்புறம் என்ன பண்றது சாமி? யாரு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்களோ அவங்க தனியா போய் தான் பொங்கல் வைக்கிற பொருள் எல்லாம் சேகரிச்சு கொண்டு வரணும். உங்கள யாரு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டது? நான் தான் சாமி வேண்டிக்கிட்டேன். ஆனா எனக்காக நான் வேண்டிக்கல சாமி, இவங்க 2 பேருக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற சங்கடம் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில மறுபடியும் கணவன் மனைவியா ஒண்ணு சேர்ந்து வாழணும். அது ஒண்ணுதான் சாமி என்னோட ஆசை, வேண்டுதல் எல்லாமே. அம்மா, வேண்டுதல் உங்களுதுனாலும் நீங்க இவங்களுக்காக வேண்டிக்கிட்டீங்க. இவங்க 2 பேரும் போய் தான் பொங்கல் வைக்கிற பொருள் எல்லாம் சேகரிச்சு கொண்டு வரணும். அப்பதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியும். ஆனா ஒண்ணுமா, இவங்க 2 பேருக்கும் யாரும் எந்த உதவியும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் பொங்கல் பொருளை கொண்டு வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் சாமிக்கு படைச்சிடலாம். வேலையை இன்னைக்கே முடிச்சிருங்க. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே பொங்கல் வச்சிடலாம். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். என்ன மித்ரா, சாமி சொன்னது கேட்டுச்சுல்ல? நீயும் வினை இப்பவே கிளம்புங்க. நாங்க இங்கேயே இருக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா, போயிட்டு வரோம். வா. அம்மா, அவங்க 2 பேரும் நிஜமாவே ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? அதுல என்னப்பா சந்தேகம்? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க பாரு. அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? கார்த்திக், வினயும் மித்ராவும் பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்பா? அது ஒரு 6-7 வருஷம் இருக்குமா? 6-7 வருஷம் ஆயிருக்கும்ல. அப்பயே வினயும் மித்ராவும் டைவர்ஸ் வாங்காம இருக்காங்க. ஏன்னா மித்ராவோட ஆள் மனசுக்குள்ள இன்னமும் வினய் தம்பி தான்ப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு கார்த்திக். மித்ரா நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது மித்ரா கழுத்துல வினை கட்டின தாலி மட்டும்தான் இல்லையே தவிர
ஆனா மித்ராவோட மனசுல வினய் தம்பி மட்டும்தான் நிறைஞ்சிருக்காரு. பாவம் கார்த்தி மித்ரா, ஏதோ ஒரு வேகத்துல புருஷன் கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு வந்திருந்தாலும் இத்தனை வருஷமும் அவனையே தான் நினைச்சிட்டு இருந்திருக்கா. அவ எந்த அளவுக்கு வினைய நேசிச்சிருப்பா சொல்லு. இத்தனை வருஷமா அவ விஷயத்துல கண்ணை திறக்காத கடவுள் இப்பவாவது கண்ணை திறந்திருக்காருப்பா. அது வரைக்கும் சந்தோஷம்தான்ப்பா. எல்லாமே இந்த சாமியோட மகிமை தான். அம்மா சொல்றது 100க்கு 100 உண்மைதான். தான் செத்து போயிட்டுதான் எல்லாரையும் நம்ப வச்சு 6 வருஷமா தலைமறைவா வாழ்ந்தவ அந்த 6 வருஷமா வினயோட நினைப்பில தானே வாழ்ந்திருப்பா. அப்படிப்பட்டவ வினய நம்ம இப்போ பிளான் பண்ணி சாவடிச்சிட்டோம்னா அவளோட மிச்ச காலத்தையும் வினய நினைச்சுக்கிட்டே வாழ மாட்டான்னு என்ன நிச்சயம்? வினய் இந்த மண்ணில இருந்து கூட ஈஸியா அழிச்சிடலாம். ஆனா இந்த மித்ராவோட மனசுல இருந்து அவளை ஈஸியா அழிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். வினய நாம கொன்னுட்டா அவன் மித்ரா மனசுலயே நிரந்தரமா தங்கிடுவான். அதனால அதை நான் இப்ப செய்யவே கூடாது. வினய உயிரோட வச்சுட்டு தான் மித்ரா மனசுல இருந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமா நிரந்தரமா பிரிக்கணும். இல்லனா சார் நீங்க ஆரம்பிங்க சார். சரி. என்ன பண்றீங்க? வினய், ஏன் வினய் நான் இங்க வரக்கூடாதா? தூக்கமே வரமாட்டேங்குது. புரண்டு படுக்கிறேன், சினிமா பாட்டெல்லாம் கேட்கறேன், புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன், என்னென்னவோ பண்ணி பாக்குறேன், தூக்கமே வரமாட்டேங்குது. அதான் மித்ராவை பார்த்துட்டு சார் அதான் மித்ராவை வந்து பார்த்து ஒரு காஃபி போட்டு தர முடியுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். அது தப்பு நான் சொல்லிடுங்க வினய்.
நான் இப்படியே திரும்பி போயிடுறேன். ஐயோ கார்த்திக் சார், என்னாச்சு சார்? ஏதோ தப்புன்னு சொல்றீங்க, திரும்பி போயிடுவேன்னு சொல்றீங்க, என்னாச்சு? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல மித்ரா. லேசா தலை சுத்துச்சு, தலை வேற வலிக்கிற மாதிரி இருக்கு, தூக்கம் வேற வர மாட்டேங்குது. அதான் உங்களை பார்த்து ஒரு காஃபி போட்டு தர முடியுமான்னு கேட்டு போலான்னு வந்தா, அதுக்குள்ளேயும் வினய் சார் என்னை பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆகும் தான். இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரூம்குள்ள இங்கேயுமே இல்லாம எட்டி பாக்குறீங்க ஏன்? உங்களுக்கு கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? இல்ல மித்ரான்னு குரல் கொடுக்க தெரியாதா? டென்ஷன் ஆகுறேன்னு சொல்றீங்க. தப்புதான் வினய், என்னோட தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆனா நான் இதை தெரிஞ்செல்லாம் பண்ணல வினய். ஏதோ தலைவலியில என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டேன். சாரி. நீங்க எங்களை பிரிஞ்சு போறதுனால எங்க ஃபேமிலி இழக்க போறது நிறையவே இருக்கு மித்ரா. ஆனா அத பத்திலாம் நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல. உங்களோட லைஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எங்க இருந்தாலும் மகிழ்ச்சியா சிரிச்ச முகமா இருக்கணும். அதுதான் என்னோட விருப்பம், வேண்டுதல் எல்லாமே. ஆனா வினய் தான் என்ன சந்தேகப்படுறாரு. உங்ககிட்ட நான் பேசுறது பழகுறது எதுவுமே அவருக்கு பிடிக்கல மித்ரா. இப்ப கூட நான் உங்ககிட்ட காஃபி போட்டுதாங்கன்னு சொன்னது அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதெல்லாம் விடுங்க சார், நீங்க முதல்ல போய் தூங்குங்க, அப்பதான் தலைவலி முழுசா குணமாகும். மித்ரா, ரொம்ப நன்றி மித்ரா. நீங்க இல்லைன்னா என்னை யாரும் அவ்வளவு அக்கறையா பாத்துக்க மாட்டாங்க. மித்ரா, உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்ல மித்ரா. இந்த மிட் நைட்ல நான் கேட்டதும் எந்த மறுப்பு சொல்லாம எனக்காக அழகா காஃபி போட்டு தந்தீங்க. இந்த நைட் டைம்ல சொந்த பொண்டாட்டி கிட்ட காஃபி கேட்டா கூட போட்டு தர மாட்டாங்க. ஆனா நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க சார். நீங்க இதே மாதிரி இருந்தா மறுபடியும் உங்களால தூங்க முடியாம போயிடும் சார். ரிலாக்ஸா இருங்க, மனசுல எதை பத்தியும் நினைக்காதீங்க, போய் தூங்குங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஓகே மித்ரா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். குட் நைட் சார், நிம்மதியா தூங்குங்க. என்ன? கண்டிப்பா. மித்ரா, ஒரு நிமிஷம். எனக்கு டெய்லி மார்னிங் இதே மாதிரி ஒரு அருமையான காஃபியோட எழுப்ப முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பா பண்றேன் சார். ஷூர்? கண்டிப்பா மறந்துட மாட்டீங்களே? இல்ல சார், நான் வரேன். குட் நைட். வினய், நீ கொடுத்து வச்சவையா. மித்ரா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நீ அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். மித்ராவை எப்படி மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியுமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நானும் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு எத்தனை நாளா ஆசையா கனவு கண்டுட்டு இருந்தேன். எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டு புதைச்சிட்டாங்கல்ல. அண்ணி, என்ன நீ ஏதோ யோசனையா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அத உங்ககிட்ட சொன்னா நீ தீர்த்து வச்சிருவியா? என்ன நீ இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? கண்டிப்பா நான் தீர்த்து வைப்பேன். நீங்க என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ பிரச்சனை தீர்த்து வைக்க மாட்ட, அதை எப்படி இன்னும் பெருசாக்கலான்னு தான் பாப்பேன். அதனால அதை நானே பாத்துக்கிறேன்.
நீ போய் உன் வேலையை பார்ப்போ. அண்ணி நீங்க சொல்லலன்னா எனக்கு என்ன எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நானும் நம்ம குடும்பத்துல ஒருத்திதான். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். நீங்க இப்ப எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லட்டுமா? நம்ம கார்த்திக் மாப்பிள்ளையோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்ச நாளா தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கு. அவர் ஏன் இப்படி மாறினாரு, அவரை எப்படி நல்ல திசைக்கு திரும்ப மாத்துறது அப்படின்னு தானே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டா? எப்படி இவன் நாம நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்த இவ்வளவு கரெக்டா சொல்ற? அண்ணி இந்த பாரு, நான் ஒண்ணு அத பத்தி எல்லாம் நினைச்சிட்டு இல்ல நாகு. ஆ, கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு படையல் போடுறத பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆஹா நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்டீங்க அண்ணி. எனக்கு தெரியாதா நீங்க மாப்பிள்ளைய பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு? இத பாருங்க நீ, இப்ப கூட மாப்பிள்ள அந்த மித்ரா முந்தானைய புடிச்சிட்டு தான் சுத்திட்டு இருக்காரு. நீங்க வேணா போய் பாருங்க. வாசல்ல கோலம் போடுறங்கிற பேர்ல 2 பேரும் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கவே அசிங்கமா இருக்கு. நாகு, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, உன்னோட பார்வைதான் தப்பா இருக்கு. ம். மித்ராவுக்கு கார்த்திக் ஹெல்ப் பண்றது ஒண்ணும் புது விஷயம் இல்ல. ஆ? நம்ம வீட்டுக்கு மித்ரா எப்ப வந்தாலோ அப்பத்துல இருந்தே மித்ராவுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கார்த்திக் பண்ணிக்கிட்டு தானே இருக்கான். இது ஒரு பிரச்சனைன்னு இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்கிட்ட வராது, புரியுதா? அண்ணி நீங்க மறுபடியும் தப்பு பண்றீங்க. அன்னைக்கு இப்படிதான் மித்ராவுக்கும் வினய்க்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க புருஷன் பொண்டாட்டின்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட என் பேச்ச நம்பவே இல்ல. கடைசியில என்ன நடந்துச்சு? நான் நாகு, நீ தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிற. கார்த்திக் மேல குத்தம் சொன்ன, அத கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா மித்ரா மேல குத்தம் சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மித்ரா யாரு, அவ எப்படிப்பட்டவன்னு நீ எனக்கு சொல்ல வேண்டாம் சொல்லிட்ட. எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். ம். நீ இனிமே மித்ராவை பத்தி தப்பா பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான் உனக்கு. அண்ணி இத பாருங்க, நான் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். அத கேக்குறதும் கேட்காததும் உங்களோட விருப்பம். இத பாருங்க நீ, இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எதையும் நீங்க நம்பினதே இல்ல. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு? நான் சொன்னது தானே நடந்துச்சு. ஆ? அண்ணி இப்பவும் நான் சொல்றேன், மாப்பிள்ள தப்பான எண்ணத்தோட தான் மித்ரா கூட பழகிட்டு இருக்காரு. இத நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். நல்லா யோசிங்க. அசிங்கமா இருக்கு இதையெல்லாம் யோசிக்கும் போது. நல்லா யோசிங்க. அம்மா, நான் சொன்ன மாதிரியே பொங்கல் வைக்க தேவையான பொருள்லாம் சேகரிச்சு கொண்டு வந்துட்டீங்களா? எதுவும் குத்தம் குறணும் ஒண்ணும் இல்லையே? அப்படி ஏதாவது இருந்தா சாமி குத்தம் ஆயிடுமா? அப்புறம் உங்க வேண்டுதல் பலிக்காம போயிடும். சாமி, நீங்க சொன்னதை நாங்க மீறுவோமா? எல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே ஒண்ணு விடாம கொண்டு வந்திருக்கோம். அடுப்புல இருந்து தண்ணி வரைக்கும் எல்லாமே இருக்கு. சாமி உத்தரவு கொடுத்தா நாங்க பொங்கல் வச்சிருவோம். சாமி தான் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாச்சே. இந்த கோயிலோட ஈசான மூலையில அடுப்ப தயார் பண்ணி வச்சுட்டு சொல்லுங்க. சாமிக்கு தீபாராதனை காட்டி முடிச்சிட்டு அடுப்ப பத்த வச்சிடலாம். சரிங்க சாமி. நீங்க ஆக வேண்டியதை பாருங்கம்மா, நான் பூஜையை முடிச்சிட்டு வரேன். ம், வாங்கப்பா போலாம். போலாமா? வாங்க. வாங்க. போலாம். வாங்கம்மா, வாங்க வாங்க. என்னங்க சாமி? கொடுங்கம்மா. ஓம் சக்தி. தொட்டு கும்பிடுமா. தடங்கள் எதுவும் இல்லாம நல்லபடியா பொங்கல் வச்சு படையல் போடணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிங்க. சரிங்க சாமி. பொங்கல் வச்சு படையல் போடுற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணுமா? எந்த பிரச்சனையும் இல்லாம நீதான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்.
எல்லாரும் பொங்கல் வைக்கிற இடத்துல இருங்க. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கற்பூரம் எடுத்துட்டு வரேன். சரிங்க சாமி. வாங்கப்பா நாம சரிம்மா. போலாம். ரெண்டு பேரும் கற்பூரத்தை வாங்கி அடுப்ப மூட்டுங்க. இந்தாங்க வாங்கிக்கங்க. அம்மா பாருங்க. பதம் சரியா இருக்குமா? பானை இறக்கி வச்சிடலாம். அம்மா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பானை இறக்கி வைங்க. பூப்பா வினய். அம்மா சாமியோட ஆசீர்வாதத்தால நல்லபடியா பொங்கல் வச்சாச்சு. நல்ல நேரம் ஆரம்பிச்சதும் படையல் போட்டுடலாமா? சார் என்னடா நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு பதநீர் அவருக்கு கல்லும் கொடுத்தாச்சு. டேய் நல்லா போதை ஏறும்ல கணேசா. சார் 2 மாத்திரை போட்டிருக்கேன். இப்ப அவர் குடிச்சது 2 ஃபுல் பாட்டில் பிராந்திக்கு சமம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன கதியாகிறாரு மட்டும் பாருங்க. இத பாரு கணேசா, உன் வார்த்தையை மட்டும் தான் நான் நம்புறேன். நீ சொன்ன மாதிரி மட்டும் நடந்துச்சு, நான் நினைச்சதெல்லாம் ஈஸியா நடந்துரும். கணேசா, ஒரு முக்கியமான விஷயம், இந்த சம்பவம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? கணேசா இந்தா இதை இப்போதைக்கு வச்சுக்கோ. மேற்கொண்டு என்னன்னு அப்புறம் பேசிக்கலாம். சரி சார். சரியா? நீ கிளம்பு. வர. கார்த்திக் சார். ஏன்பா கார்த்திக், எங்கப்பா போன? பூசாரி வந்து படையல் போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த நேரம் பார்த்து எங்க போனீங்க? மா ஆபீஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கால்மா, அதான் அவாய்ட் பண்ண முடியல. போய் பேசிட்டு வந்தம்மா. சாரி. சரிப்பா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. வினய் எங்க காணோம்? மா வினய் உங்க கூட தானேமா இருந்தாரு. அவரு இங்க என்கிட்ட கேக்குறீங்க? போன் போட்டு பாருங்க எங்க இருக்காருன்னு. சார் அவரு போனை எடுக்கல சார். அம்மா படையல் போட பொங்கல் பானை எடுத்துட்டு வர சொன்னேன்னு இன்னும் ஏன் எடுத்துட்டு வரல? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா, நல்ல நேரம் போயிட போகுது. சாமி நீங்க போங்க சாமி, எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டு வரோம். மா வினய் வரவருக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாதம்மா. பூசாரி வேற நல்ல நேரம் முடியறதுக்குள்ள படையல் போடணும்னு சொல்றாருல. ஐயருக்காகலாம் அமாவாசை காத்துக்கிட்டு இருக்காதுமா. பானை எடுத்துட்டு வாங்க, படையில போட்டுடலாம். இல்லப்பா, பொங்க வச்சவங்க தான் பானையை எடுத்துட்டு வரணும். அதுதான் இந்த கோயிலோட ஐதீகம்ப்பா. வினய் வந்தாதான் பானை தூக்கிட்டு வர முடியும்ப்பா. மா ஐதீகத்தை இப்ப பார்க்க வேண்டாமா. நம்ம நல்ல நேரம் இப்ப முடிய போகுது, அதுக்குள்ள படையல் போட்டாகணும். அதாம்மா இப்ப முக்கியம். வினய் வரப்போ வரட்டும், நம்ம படையல் வேலையெல்லாம் இப்ப ஆரம்பிப்போம். வாங்க. என்ன மித்ரா, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? மா வினய் இல்லனா என்ன, நான் மித்ரா கூட சேர்ந்து பானையை தூக்கிட்டு வரமா?
நம்ம குடும்பம் ஒரே குடும்பம் தானே. அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? ஏன் நான் பானையை தூக்க கூடாதா? தம்பி, அதெல்லாம் தூக்கலாம்ப்பா. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து பானையை தூக்கிட்டு வாங்க. மித்ரா, அதான் ஊர்க்காரங்களே சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன் தயங்கிட்டு நிக்கிறீங்க? பானையை தூக்கிட்டு வாங்க போலாம். மித்ரா, நீ தூக்குமா. கார்த்திக், ஒரு நிமிஷம். மித்ரா மட்டும் பொங்க பானை தூக்கிட்டு வரட்டும்பா. மித்ரா, நீ என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? பானையை தூக்கிட்டு வா. விக்ரம், இந்தாங்க டாடி, இத சாப்பிடுங்க. மித்ரா வேணா மித்ரா, ப்ளீஸ் மித்ரா, விக்ரம் எனக்கு கூட்டு போகாது மித்ரா. மித்ரா, மித்ரா தெரியாம பட்டேன் மித்ரா. மித்ரா, நான் தெரியாம பட்டேன், சாரி மித்ரா. மித்ரா, மித்ரா, சாரி மித்ரா. மித்ரா, நான் தெரியாம பட்டேன் மித்ரா. மித்ரா, மித்ரா, மித்ரா சொல்றேன் விக்ரம். மித்ரா, விக்ரம் நான் கிட்ட திருப்பி கூட்டு போ மித்ரா. மித்ரா, மித்ரா. ஐயோ, அவசரப்படாத மித்ரா. இந்த பாரு, நான் காந்திமதிமா சொல்றேன். நில்லு மித்ரா. மித்ரா, விட்டு போது மித்ரா, ப்ளீஸ் மித்ரா. மித்ரா, என்ன நடந்ததுன்னே தெரியாம என்ன திட்டாத மித்ரா. பேசாதீங்க நீங்க. உங்களுக்காக ஒருத்தங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து பொங்கல் வச்சு படையல் போடுறாங்க. எந்த பொறுப்புணர்வுமே இல்லாம குடிச்சிட்டு போதையில வந்து வேட்டி அவுறது கூட தெரியாம. சீ. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இந்த காரியத்தை நீங்க பண்ணிருப்பீங்களா? இதுல வேற கார்த்திக் சாருக்கு என் மேல ஒரு கண்ணு இருக்கு, காது இருக்குங்க. மித்ரா, நான் இப்ப கூட சொல்றேன், இந்த கார்த்திகை நம்பாத மித்ரா. இவன் ஒரு ஃப்ராடு. அவனை நீ நம்பாத மித்ரா. இங்க பாரு, அப்புறம் நீயே வருத்தப்படுவ. வாய மூடுங்க. உங்களோட சந்தேகத்துக்கு அளவே இல்லையா? ஒருத்தர் தப்பான எண்ணத்தோட என்கிட்ட வந்து பேசுறாரு, பழகுறாருன்னா முதல்ல அது எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாம உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா உங்களுக்கு அவர் மேல பொறாம, அதான் அவர் மேல சேரவாறு இறக்கிறீங்க. மித்ரா, என்ன கொஞ்சம் பேச விடு. எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது கேளு, உள்ள போய் பேசலாம் வா. பேசிக்கிறதா? இனிமே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்ச பாருங்க, அதுதான் நான் பண்ண தப்பு. இங்க யார் கார்த்திக்?
கேக்குறேன்ல, கார்த்திக் யாரு? நான் தான் சார் கார்த்தி. இப்ப எதுக்காக கேக்குறீங்க? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வந்து ஜீப்ல இருங்க, வாங்க. என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? எதுக்காக சார்? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? அட்டெம்ப்ட் மர்டர். ஒருத்தர் கொலை பண்ண நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒருத்தர் கொலை செய்ய முயற்சி பண்ணனா? யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு? ஆதாரமா? கான்ஸ்டபிள், அவனை கீழே இறக்கிட்டு வாயா. சொல்றா. மச்சான், அடி பின்னிட்டாங்கடா. உண்மைய சொல்லலன்னா என்ன கொன்னு இருப்பாங்க மச்சான். அதான் நீதான் பணம் கொடுத்து வினைய கொலை பண்ண சொன்னன்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன்டா. என்ன மன்னிச்சிரு மச்சான். இந்த ஆதாரம் போதுமா இல்ல வேற ஆதாரம் எதுவும் வேணுமா? வந்து ஜீப்ல இருங்க, வாங்க. யோ கான்ஸ்டபிள், இவரை பிடிச்சி ஜீப்ல ஏத்தியா? ஐயோ சார், அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு சார். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ரொம்ப நல்லவர் சார். நீங்க வேணும்னா இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றத நம்புங்க சார், ப்ளீஸ். நீ யாருமா? இவருக்கு நீ என்ன வேணும்? சார், நான் அவங்க வீட்ல வேலை பாக்குறேன் சார். வீட்டு வேலையா? ஆமா சார். சார பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாரு சார். இங்க பாருமா, இன்னைக்கு ஜெயில இருக்கிற பல பேரு இவர மாதிரிதான். ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆனா தன்னோட எதிரிங்கள இந்த மாதிரி கூலிப்படைங்களை வச்சு தீர்த்து கட்டிடுவாங்க. இவனால நீ நம்பாதம்மா. இல்ல சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கார்த்திக் சார் இந்த மாதிரி கொலை பண்ற ஆள்லாம் இல்ல சார். இப்ப இவனை கூட்டிட்டு போலாமா? யோ கான்ஸ்டபிள், வண்டியில ஏத்தியா? நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே இது மாதிரி ஏதாச்சும் நடந்துருமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நான் எதுக்கு பயந்தேனோ அது நடந்து போச்சு. கார்த்திக் எனக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டானே. இனிமே நான் வினய் மித்ரா முகத்துல எப்படி முழிப்பேன்? ஐயோ, ஊர்க்காரங்க நம்மளை பத்தி என்னெல்லாம் பேசுவாங்களோ தெரியலையே. என் பிள்ளை தானே கார்த்திக். அவனை நான் கடைசி வரைக்கும் நம்பினேன். ஏதோ சின்ன ஆசையில பண்றான், எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆண்டவனே, இவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம நம்மள நம்பி வந்த 2 பேருக்கும் நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டானே. இத்தனை வருஷம் கழிச்சு உன் கோயிலுக்கு வந்ததுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை படணுமா?
மித்ரா. என்னம்மா இது? மா, தம்பி வாங்க தம்பி வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல எனக்கு எந்த குறையும் இல்ல தம்பி. நீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கண்ணே. ஐயா வாங்கய்யா வாங்கய்யா. இந்த பேக்கை என்கிட்ட கொடுங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு. உங்களை பார்த்தே பல மாசம் ஆச்சு தம்பி. ஆமாண்ணே, கோயம்புத்தூர்ல ஒரு வேலை விஷயமா தங்க வேண்டியதாயி போச்சு. அதான் உங்களெல்லாம் வந்து பார்க்க முடியல. இனிமே அப்படிலாம் இல்லைண்ணே. இந்த வீட்டில தான் கடைசி காலம் வரைக்கும் இங்கே தான் இருக்க போறேன். அதுவும் உங்க கூட. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ம். அண்ணா பரவாயில்லையே, யாருமே இல்லைனாலும் வீட்டை சுத்தமா வச்சிருக்கீங்க. அதுக்கு தானே தம்பி அப்பா எனக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. தம்பி குடிக்க டீ காப்பி ஏதாவது போட்டு கொண்டு வரவா? குடிக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அண்ணா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு தூங்கணும். அப்புறம் நான் வந்த விஷயம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிய வேண்டாம். அவங்க வந்து பார்க்கும்போது அது சர்ப்ரைஸா இருக்கும்ல. நீங்க போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா சரிங்க தம்பி. மாப்பிள்ள, இந்த வீட்டில் நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்க போறோமா? ஆமா, நான் மட்டும் தான் இருக்க போறோம். வேற யார் இருக்கா? இல்லடா, மித்ரா, விக்ரம். முறைக்காதடா. விக்ரம் வந்தான்னா எனக்கு வேற வேலை வெட்டி இல்லை, நான் அவன் கூட விளையாண்டு இருப்பேன். மித்ரா இங்கே வந்துட்டான்னா சமைச்சு கொடுக்கறது அதுக்கு இதுக்குன்னு ஒத்தாசையாக இருக்கும்ல. அக்கா மாமா கூட இல்லை, நாம 2 பேர் மட்டும் இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக எப்படா போர் அடிக்கும்ல. அதான் சொன்னேன். நீ பாருமா சார், என்னைக்கு இருந்தாலும் அப்பா அம்மா இங்க வரதானே போறாங்க. அப்படியே அவங்க வராம நான் தனியா தான் இருக்கணும்னா தனியா தான் இருந்தாகணும். நீ பாருமா சார், உனக்கு நான் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பும் போதே தெளிவா சொல்லிட்டேன், என் வாழ்க்கையில மித்ரா இல்ல. மறுபடியும் நீ அவளை பத்தி பேசின அப்புறம் நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவா சொல்லிட்டேன். சும்மா டென்ஷன் ஆயிடுவான் அது இதுன்னுட்டு. ஏன்டா அவ கூட சேர்ந்து வாழணும், அதுக்காக தான்டா கோயம்புத்தூர்ல அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ அவ்வளோ மனசு மாதிரி இறங்கி வந்து மன்னிச்சுக்கோங்க என்னை ஏற்றுக்கோங்கன்னு கேட்குறப்போ ஏன்டா வேண்டாங்கிற? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை மாப்பிள்ள. மாம்சு இங்க பாரு, நியாயம் பேசுறதுக்குலாம் நான் தயாரா இல்ல. மித்ரா வேண்டானா வேண்டாம் தான். இதுக்கு மேலே மித்ராவை நீ என் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் உனக்கும் இந்த வீட்டில் இடம் இருக்காது. பழைய மாதிரி துபாயில ஒட்டகமேக்கு போயிடு. இது என் அக்கா வீடு, நான் அதுக்கு போகணும். துபாயில நான் கூட ஒட்டகம் வச்சேன். ஏதோ ஒட்டதுக்கு பின்னாடி உட்காந்துட்டு வந்த மாதிரி சொல்றான். இதுக்குதாம்மா நான் அவ்வளோ தூரம் உனக்கு சொன்னேன். விட்டு கொடுத்தப்போ இவ்வளவு ஈகோ வேணான்னு. இப்போ பாத்தியா, நீதான் வேணும். உன் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக உனக்காக பல கஷ்டத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டவன் இன்னைக்கு உன்னை வேணான்னுட்டு போறான். அவன் மனசை நீ அவ்வளோ காயப்படுத்திருக்க, அதனால தான் இப்படி பேசிட்டு போறான். இதை பாருமா, அதுக்காக அவனை விரும்பலன்னு இல்லை, உன்னை விரும்புறான். உன்னை நெருங்கிறப்ப அவனை அவமானப்படுத்தினதால மனசில் உள்ள காயப்பட்டிருக்கான். அதனாலதான் இவ்வளோ கோவம். கவலைப்படாத, எனக்கு அவனை பற்றி தெரியும். இந்த கோவம்ல 2 நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எடுத்து சொன்னா அவன் கேட்டுக்குவாமா. இப்போவே மறுபடியும் அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா திரும்ப ஒரே விஷயத்தை பற்றி பேசினா அவனுக்கு டென்ஷன் தான் ஆகும். அவன் கோவம் குறையட்டும்மா, அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ ஆசைப்படுற மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ்வீங்க. அது வரைக்கும் நான் எங்க மாமா தங்குறத சொல்லுங்க. நீ வேணா உங்க அம்மா வீட்டில் போயிருமா, நான் வேணா கொண்டு போய் விடட்டா? சரி மாமா, பார்க்கலாம். என்னங்க, அங்க உட்கார்ந்து இருக்கிறது நம்ம மித்ரா மாதிரி இல்ல? ஆமா, நம்ம மித்ராவே தான். இவ எப்ப சென்னைக்கு வந்தா? வாசுகி அண்ணிக்கிட்ட கேட்டப்ப கூட மித்ரா கோயம்புத்தூர்ல இருக்கான்னு தான் சொன்னாங்க. அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுக்கு தான் அவ தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் வினய் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க.
இப்ப மித்ரா சென்னையில இருக்கான்னா ஒருவேளை வினய் மித்ராவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருப்பானோ? இல்லங்க, அப்படி இருந்தா வாசுகி அக்கா முதல்ல எனக்கு தான் போன் பண்ணி சொல்லிருப்பாங்க. எனக்கு என்னமோ மித்ரா கோவில்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அவளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்குங்க. எதுவா இருந்தாலும் மித்ரா கிட்ட போய் பேசுவோம், அப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். போ. பாவம் சின்ன குழந்தை இப்படி விடாமலத உடம்புக்கு என்ன வருது? இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற சண்டையில பாவம் அந்த குழந்தை கஷ்டப்படுது. மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்லலாம், இவன் வளர்றத பார்த்தாவது அவன் மனசு மாறுதான்னு பார்க்கலாம். இவங்க பிரச்சனை என்னைக்குதான் முடியும்னு தெரியல. மம்மி 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 டே விக்ரம் இங்க பாருடா, அழாதடா ப்ளீஸ்டா. இங்க பாரு, உன்னோட ஃபேவரட் டிஷ் பிரெட் ஆம்லெட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். டேய் அழுகையை நிறுத்திட்டு சாப்பிட்றா செல்லம். டேய் நீ அழுறத பார்த்தா எனக்கும் அழுகையா வருதுடா. டேய் அப்பா பாவம்ல, ப்ளீஸ்டா இந்த பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுக்கோ, நான் அப்புறமா டாய்ஸ்லாம் வாங்கி தரேன். எனக்கு ஆம்லெட் வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு மம்மி மட்டும்தான் வேணும். மம்மி வந்தாதான் நான் அழுவுறது நிறுத்துவேன். மம்மி டேய் விக்ரம் அழாதடா, நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் கஷ்டமா இருக்குடா, அழாம இருடா. அதெல்லாம் முடியாது, எனக்கு மம்மி தான் வேணும். டேய் இங்க பாரு, மம்மி எல்லாம் இனிமே வரவே மாட்டாங்க. அதான் டாடி நான் கூட இருக்கேன்ல, நான் உன்னை மம்மியை விட நல்லா பாத்துக்கிறேன்டா. டேய் ப்ளீஸ்டா அழாதடா. டேய் விக்ரம் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி தரேன். டேய் அழாதடா ப்ளீஸ்டா தங்கம், அழாதடா. எனக்கு மம்மி தான் வேணும், வாங்கி கொடுங்க டாடி. ஃபர்ஸ்ட் நான் டாடி இல்லாம இருந்து பழகினேன், அப்புறம் நீங்க வந்தீங்க. இப்போ இவ்வளோ நாளா நான் மம்மி கூடவே இருந்து பழகிட்டேன். இப்போ மம்மிய வேண்டாம்னு சொல்றீங்க. என்னால மம்மி இல்லாம எப்படி டாடி இருக்க முடியும்? நீங்க 2 பேரும் போடுற சண்டையில நான் தான் ஹர்ட் ஆகுறேன். அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? எனக்காக நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டீங்களா? அப்ப நான் உங்களுக்கு எல்லாம் முக்கியமே இல்ல. இவ வேணும் வேணும் நான் நினைக்கும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் விலகி போனா. இப்ப நான் வேண்டாம்னு சொல்றேன், மம்படியா வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் நானே வீட்டு நாய்க்குட்டியா? ஏதோ பெருசா ரோஷம் சுயமரியாதைன்னு பேசினா, ஏன் எங்களுக்குலாம் அந்த ரோஷம் சுயமரியாதை எல்லாம் இல்லையா? எல்லாம் என் பையன் விக்ரம சொல்லும். மம்மி மம்மின்னு மம்படியா துடிச்சிட்டு இருக்கான். எல்லாம் அவனுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு. நீ எதுக்கு இங்க வர? நீ எதுக்கு இங்க வந்த? நான் வேற எங்க போறது? இந்த நாடக போடுற வேலையில வச்சுக்காத. என்ன நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன என்ன பார்த்தா உனக்கு என்ன நக்கலா தெரியுதா? வினய் ப்ளீஸ், நான் தான் மன்னிப்பு கேக்குறேன்ல. ஓ, நான் பண்ணதெல்லாம் தப்புதான்.
அத உணர்ந்துதான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். என்னோட தப்ப உணர்ந்து வந்து நான் மன்னிப்பு கேக்குறப்போ மன்னிப்பு கிடைக்கலன்னா எவ்ளோ வலிக்கும்னு உங்களுக்கும் தெரியும் தானே. அப்புறம் ஏன் அந்த வலியை எனக்கு கொடுக்கறீங்க வினய்? தேன்மொழியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ நான் அதை தடுத்திருக்கணும். மனமேட வரைக்கும் அதை போக விட்டிருக்க கூடாது. அந்த கார்த்திக நான் கண்மூடித்தனமா நம்பியிருக்க கூடாது வினய். நீங்க அவரை பத்தி சொன்னப்போ நான் உங்களை நம்பியிருக்கணும். ஒருத்தர் வீட்டுக்கு போய் டிரைவரை வேலைக்கு சேர்ந்த, காய்கறி வாங்கிட்டு வானா போய் காய்கறி வாங்கிட்டு வந்த, அந்த வேலை இந்த வேலைன்னு எடுபடி வேலையெல்லாம் பண்ண எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அதெல்லாம் தாங்கிட்டு தான் அங்க இருந்த. அதெல்லாம் எதுக்காக? மித்ரா உனக்கு வேணும், அவளோட சேர்ந்து வாழணும், அவளுக்கு உன்னை புரிய வைக்கணும், அவனை ஏத்துக்கணுங்கிறதுக்காக தானே. இப்ப உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறா, என்னை ஏத்துக்கொண்டு கெஞ்சிராளே. இப்ப நீ மாட்டேன்னு என்னடா அர்த்தம்? சொல்லு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா நீ அவளை லவ் பண்றியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மாம்ச, அவன் மேல எனக்கு காதல் இருந்ததெல்லாம் உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதுக்காக தானே நம்ம அந்த கார்த்திக் வீட்டுல போய் கஷ்டப்பட்டோம். மாம்ச, ஆனா அவன் என்னோட காதலை புரிஞ்சிக்கவே இல்லையா? ஐயோ, எப்போ நான் தெரியாம பண்ண ஒரு தப்புக்கு இப்போ வரைக்கும் நான் மாறி இருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறாயா? ஒவ்வொரு நிமிஷம் நான் மாறிட்டேனா இல்ல மாறிட்ட மாதிரி நடிக்கிறேன்னு என்ன சந்தேகப்பட்டு இருக்காயா? அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்க முடியும்? தினம் தினம் இந்த வீட்டுக்குள்ள சண்டை தான் நடக்கும். என்னாலே நிம்மதியா இருக்க முடியாது, அவளாலையும் நிம்மதியாவே இருக்க முடியாது. இப்படியே நாங்க 2 பேரும் தனியா இருந்துட்டு போறதுதான் என் நல்லது. அவன் தாத்தா பாட்டி கூட தூங்க போயிட்டான். ஆமா, அவன் இல்லாம நீ மட்டும் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியே நீ எங்க போய் தொலை வேண்டியதானே? ஏன் இப்படி சொல்றீங்க வினய்? நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதை என் வாயால வேற சொல்லணுமா? நீங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, நீ எந்திரிச்சு போக வேண்டியதானே? நான் ஏன் போகணும்? உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க போங்க. இது என் மாமனார் மாமியார் வீடு, நான் இங்கதான் இருப்பேன். நீங்க வேணா வேற எங்கேயாவது போய் தூங்குங்க, போங்க. குட், இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். நீங்க படுத்துக்கோ, நான் வெளில போய் தூங்கிக்கிறேன். என்ன வினய், தூக்கம் வரலையா? எனக்கு தெரியும் நீங்க தனியா படுத்த தூங்க பயப்படுவீங்க, திரும்ப வருவீங்கன்னு. சரி உள்ள வாங்க. ஏய் நில்லு, நான் விளையாடுறியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்கிற. நான் என்ன பண்ண வினய்? நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேன். நடு ராத்திரி வந்து கதவை தட்டிட்டு விளையாடுறியா நடிக்கிறியான்னு கேக்குறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? போகும்போது நல்லா தானே போனீங்க. இங்க பாரு மித்ரா, நான் சும்மா கோவத்துல இருக்கேன். தேவையில்லாம பேசி என்ன வெறுப்பேதா சொல்லிட்டேன். ஏன் எனக்கும் தான் கோவம் வருது. நல்லா தூங்கிட்டு இருந்தவள பாதையிலே வந்து எழுப்பி விட்டதும் இல்லாம என்னைய வேற திட்டுறீங்களா? அப்போ உனக்கு எதுவுமே தெரியாது அப்படிதானே? எனக்கு எப்படி தெரியும்? நடந்தது என்ன ஏதுன்னு நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏய் சும்மா நடிக்காத. நான் படிச்சிட்டு இருந்த புக்ல ஒவ்வொரு பேஜ்லயுமே வந்து சாரி சார்னு எழுதி வச்சது நீதானே? ஓ அதுவா? என்னது அதுவா? ஓங்கி அரைஞ்சன்னு வச்சுக்கேன், செவ்வெல்லாம் பேந்துரும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நேர்ல வந்துதான் டார்ச்சர் பண்றேன்னு பார்த்தா தனியா போய் படுத்தா அங்கேயும் வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க. ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏங்க, நான் சாரி கேக்குறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? எதுக்கு போய் என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க? கத்திட்டு இருக்கனா? நீ பண்ண காரியத்துக்கு எப்போ உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். இப்படி எல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன்ல, அதான் என்ன பார்த்து நெக்கலா பேசிட்டு இருக்க நீ. ஏன் ஒரு துண்டு பேப்பர்ல சாரின்னு எழுதி வச்சதுக்கா என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்றீங்க?
வேணும்னா நான் அதுக்காக தனியா ஒரு சாரி கேட்டுக்கிறேன். சாரி வினய். ஏய் இது பாரு மித்ரா, நீ அது மட்டுமா பண்ண? தூக்கம் வரலன்னு டிவி ஆன் பண்ணா அதுலயே வந்து புருஷனுக்கு சாங் டெடிகேட் பண்றேன் மன்னிப்பாயா மன்னிப்பாயா அந்த சாங் போட சொல்றியா? என்ன நினைச்சிட்டு இருக்கு நீ உன் மனசுல? என்ன வெறுப்பேத்தி பார்க்கலாம்னு பாக்குறியா? சரி டிவில தான் அப்படி வருதுன்னா எவனோ ஒருத்தன் போன் பண்ணி பொண்டாட்டிய பிரிச்சிருக்குது பாவங்க அது இதுன்னு கம்பராமாயணம் மகாபாரதம் எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏய் என்ன ஆல் செட் பண்ணி டார்ச்சர் பண்றியா? ஹலோ, என்ன விளையாடுறியான்னு கேட்டுட்டு இப்போ நீங்க விளையாடுறீங்களா? யார் ஆல் செட் பண்ணா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா நம்புற மாதிரியா இருக்கு? சும்மா பெனாத்திக்கிட்டு இருக்காம போய் தூங்குங்க போங்க. ஏய் மித்ரா, இவரே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். தேவையில்லாம கட்டுப்பேத்திட்டு இருக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுல தூங்கிட்டு இருக்கும்போது காதுல வந்து சாரி வினய் சாரி. வினய், உங்க கனவுல நான் வரதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்க என்ன லூஸ் ஆயிட்டு? மித்ரா, வினய் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காமா. இனிமே உன்னை அவன் கண்ணுலயே படக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவனுக்கு டீ காஃபி டிஃபன் எதுவுமே தரக்கூடாதுன்னு வேற சொல்றான். அதான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய காலத்துல இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கோழி மாதிரி சீறிட்டு இருக்கீங்களே, எனக்கு தாமா ரொம்ப கவலையா இருக்கு. நான் ஒன்னும் அவரை மாதிரி சண்டைக்கு தயாரா நிக்கலம்மா. அவரு என்ன திட்டினாலும் நான் விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அவரு கண்ணுல நான் படக்கூடாது, நான் போடுற டீ காஃபியை குடிக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில நியாயமா? நான் யாரு? அவரோட மனைவி தானே. அவரே என்ன அவாய்ட் பண்ணா நான் என்னமா பண்ணுவேன்? அவரை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா சொல்லுங்க? அவன் ஏதோ கோவத்துல அப்படி சொல்றாமா. அத பத்தியெல்லாம் நீ ரொம்ப பெருசா கண்டுக்காத. நான் கூட இத உனக்கு எதுக்கு சொல்றேன்னா, உங்க ரெண்டு பேருக்குள்ள கோழி மூட்டி பிரச்சனை வரணுங்கிறதுக்காகவா சொல்றேன். வினய் அப்படி சொல்லிட்டாங்கிற விஷயம் உனக்கு தெரியணும். அப்பதான் நாளைக்கு நீ ஏதாவது டீ காஃபி எல்லாம் கொண்டு போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பல்ல. அவன் எரிஞ்சு விழுந்து பேசினாலும் அதுக்கு நீ கொஞ்சம் பக்குவமா பதில் சொல்லி அவனை சமாதானப்படுத்தி நீ போவேங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட வந்து சொன்னேன். ஆனா எனக்கு என்னவோ நீ இங்க வந்து வினைக்கிட்ட அவமானப்படுறதுக்கு பதிலா கோயம்புத்தூர்லயே இருந்திருக்கலான்னு தோணுதுமா. அங்கேயாவது நீ கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பல்ல, அதுக்காக தான் சொல்றேன். வினய் இல்லனா என்ன, உனக்குதான் உன் பையன் இருக்கானே, அவன் ஒருத்தனுக்காகவாவது நீ இருந்திருக்கலாமேமா. 6 வருஷமா அவன் இல்லாம நீ தனியா தானே வாழ்ந்துட்டு இருந்த. அப்புறம் என்ன மித்ரா, 6 வருஷமா வாழ்ந்தவளுக்கு மிச்ச வாழ்க்கையே வாழ்ந்து முடிக்க தெரியாதா என்ன? இதுதான் எனக்கு காலம் கத்து கொடுத்த பாடம். அப்போ வினய் உன்னை மன்னிச்சு ஏத்துப்பான்னு நினைக்கிறியா? அவர் என்னை ஏத்துக்கிறாரோ இல்லையோமா, அவரோட மனைவியா அவர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணுமா? என் பையனுக்கு அவங்க அப்பா கூட இருக்கணும். 6 வருஷமா நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். இனிமே அப்படி நான் இருக்க மாட்டேமா. அதனால இதுதான் என்னோட வீடு. எது? இதுதான் உன் வீடா? போனவதான் திரும்பி வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா இவ வந்து வாழ்ந்தா வினய் கூட தான் வாழ்வேன்னு ஒட்டிட்டு நிக்கிறா. அதுவும் வினயோட வாரிச கூட்டிக்கிட்டு வந்து.
கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுமோ? என்ன இருந்தாலும் ஓடி போனவ திரும்ப வீட்டுக்கு வந்தா மரியாதை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அத உன் விஷயத்துல நான் கண் கூட பாக்குறேனே. இங்க பாரு மித்ரா, வினய் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல மித்ரா. இப்பெல்லாம் அவனுக்கு முன்கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவன் சொல்றதா சரின்னு நினைக்கிறான், அவன் சொல்றதா மத்தவங்க செய்யணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது உன்னோட சேர்ந்து வாழுன்னு யாரு அவனுக்கு புத்திமதி சொல்றதுன்னு சரியா தெரியலமா. இப்ப நீ சொன்னியே காலம், அதுதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். அந்த காலம் அவனையும் மாத்தும். அது வரைக்கும் நீ பொறுமையா இருப்பியானதான் எனக்கு தெரியல. வசந்தி, இப்ப நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ பேசுறதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். மித்ராவே பாவமா ரொம்ப வேதனையில இருக்கா. இந்த நேரத்துல போய் அவ நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க 2 பேரையும் உன்னால சமாதானப்படுத்தி வைக்க முடியும்னா அத பத்தி அவங்க கிட்ட பேசு. இல்லனா நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. மித்ராவுக்கும் வினைக்கும் உள்ள விரிசல நீ அதிகப்படுத்தாத, சரியா? மித்ரா, மத்தவங்க சொல்றத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட்டு இருக்காதம்மா. என்னை விட வினய பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்ற கேட்டுக்கோ. வினயோட கோபம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்மா. அவன் கண்டிப்பா உன்னை ஏத்துக்கும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? ஏய், நீ என்ன பாத்துட்டு இருக்க? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு, போ போ. மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. வினய் உன்னை கண்டிப்பா ஏத்துக்கோ, சரியா? சரிங்க மாமா. விக்ரம், இப்ப நல்லா ஆட்டம் போட்டுட்டு நைட்டு சளி புடிச்சிருக்கு, மூச்சு விட முடியல மம்மின்னு அழுதான்னு வெயி, அப்புறம் இருக்கு உனக்கு. அப்படி வந்தா நான் ஏன் உன்கிட்ட சொல்ல போறேன்? அதான் எங்க டாக்டர் தாத்தா இருக்காரே, அவர்கிட்ட போன் பண்ணி சொன்னா உடனே டாக்டர் அனுப்பிடுவாரு. அப்படி சொல்றா என் செல்ல குட்டி. விக்ரம், வர வர நீ அம்மா பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற. கண்ணை எங்க வச்சுட்டு வரேன்? கீழே தண்ணி கிடக்குதுல, பார்த்து வர மாட்டியா? இந்தா, வழியில என்ன கிடக்குதுன்னு பார்த்து போ. என்ன பாக்குற? மூஞ்ச பாரு. நீ போக மாட்ட, வாடா. நீயும் வினையும் சந்தோஷமா வாழ்றத பாக்கணும். எனக்கு அதுதான்மா நிம்மதியும் சந்தோஷமும். மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? மித்ரா சொன்ன மாதிரி நாங்க சந்தோஷமா இல்லம்மா. எல்லாம் நீ வர்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டல, இதுக்கப்புறம் எவ்வளவு போய் நிறுத்து. நீ பேசுறத கேக்குறதுக்காகலாம் நான் இவ்வளவு தூரம் வரல. மித்ரா சந்தோஷமா இருக்கன்னு சொன்னதே எனக்கு போதும். அம்மா, இததான் தினம் தினம் சாமி கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். சாமியை அதை நிறைவேற்றி கொடுத்துருச்சு. மித்ரா, விக்ரம் எங்க இருக்காமா? அவன் இன்னும் தூங்கிட்டு தாமா இருக்கான். ஏக்கா, இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கும் போது ஒழுங்கா வேண்டிக்கிட்டியா இல்ல அக்கம் பக்கத்துல பறக்க பார்த்துட்டு அறகுறையா வேண்டிக்கிட்டியா? ஏண்டா இப்படி கேக்குற? இல்ல, நீ வேண்டிக்கிட்டதுல பாதிதான் பழிச்சிருக்கு, அதான் கேட்டேன். என்னோட வேண்டுதலே வினயும் மித்ராவும் ஒரே வீட்ல ஒன்னா சேர்ந்து வாழணும்னுதான்.